வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அபிமான இன்ட்ரோடெக் தமிழ் யூடியூப் சேனல். இந்த சேனலில் பேஸ்லிப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கேன். அந்த வீடியோவில் இண்டிவிஜுவல் தனிப்பட்ட நபருக்கு ஐஎஃப்ஹெச்ஆர்எம் லாகின் ஐடியும் பாஸ்வேர்டையும் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது என்பதை பற்றி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பாருங்கள். அப்படி ஆக்டிவேட் பண்ணிட்ட பிறகு அடுத்த ஸ்டெப்பு தான் நம்ம பேஸ்லிப் டவுன்லோட் பண்ண முடியும். ஐஎஃப்ஹெச்ஆர்எம்ல இனிஷியேட்டர், வெரிஃபையர், அப்ரூவர் என்ற 3 நிலைகள் இருக்குது. இந்த 3 நிலைகளில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி இருந்ததுன்னா நீங்கள் எல்லாருக்குமே பேஸ்லிப் டவுன்லோட் பண்ணி தரலாம். அதாவது உங்கள் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா ஸ்டாஃபுக்கும் டவுன்லோட் பண்ணி தரலாம். ஆனால் உங்களுடைய யூசர் நேம், பாஸ்வேர்டு இந்த 3 நிலைகளில் இல்லை அப்படின்னா உங்கள் யூசர் நேம், பாஸ்வேர்டை பயன்படுத்தி ஆக்டிவேட் பண்ணிக்கணும். ஆக்டிவேட் பண்ணிட்ட பிறகு தான் ஐஎஃப்ஹெச்ஆர்எம்குள்ளே லாகின் பண்ண முடியும். லாகின் பண்ணிட்ட பிறகு எப்படி பேஸ்லிப் டவுன்லோட் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். இது இண்டிவிஜுவல் பர்சனோட யூசர் நேம், பாஸ்வேர்டு. இதை ஆக்டிவேட் பண்ணியாச்சு. ஆக்டிவேட் பண்ண பிறகு யூசர் ஐடி, பாஸ்வேர்டு கொடுத்துட்டு சைன்இன் என்ற பட்டனை கிளிக் பண்ணுறேன். சைன்இன் பண்ண பிறகு இந்த இடத்துல நிறைய ஓப்பன் என்ற லிங்க் வரும். ஐஎஃப்ஹெச்ஆர்எம் இது மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா மெனூஸ் இருக்கும். இந்த மெனூஸில் ரிப்போர்ட் என்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த ரிப்போர்ட்டை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிட்ட பிறகு பேஸ்லிப், இஎஸ்ஆர், நம்பர் ஸ்டேட்மெண்ட், டேட்டா வேலிடேஷன் ரிப்போர்ட் இது எல்லாமே நீங்கள் ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் பேஸ்லிப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது மட்டும் பார்க்கலாம். பேஸ்லிப் என்பதை கிளிக்கில் இருக்குது ஆல்ரெடி. சப்போஸ் கிளிக்கில் இல்லைனா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்ட பிறகு மவுஸ்லேருந்து இந்த இடம் ரிலீஸ் ஆகிட்டுனா ஒயிட்டில் இருக்குது. செலக்ட் மந்த் என்ற ஆப்ஷனில் ட்ராப் டவுன் இந்த செலக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எந்த மாதத்துக்குரிய பேஸ்லிப் வேணும் என்பதை முடிவு பண்ணிக்கோங்க. சப்போஸ் அக்டோபருக்குரியது ஐஎஃப்ஹெச்ஆர்எம்ல வெளியீட்டிலேருந்து இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் லாஸ்ட்டாக அக்டோபர் மாதத்துக்குரிய பேஸ்லிப்பை டவுன்லோட் பண்ணலாம். அக்டோபர் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்ட பிறகு கோ என்ற பட்டனை கிளிக் பண்ணுறேன். அடுத்த இதே பேஜில் லோட் ஆகிட்டு பீரியட், டைப் 2 காலம் வரும். அக்டோபர் மந்த்துக்கான பேஸ்லிப், எம்ப்ளாய், ரெகுலர் சேலரி என்ற லிங்க் இருக்குது. இந்த லிங்க்கை கிளிக் பண்ணோம்னா ஒரு ஜிப் ஃபைல் டவுன்லோட் ஆகுது. இந்த ஜிப் ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஜிப் ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள். சப்போஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இல்லாமல் போயிடுச்சுன்னா மோர் ஆப்ஷன், டவுன்லோடு வந்துட்டு இந்த இடத்துல பேஸ்லிப் இருக்கும். ஓப்பன் ஃபோல்டர் இருக்குது. ஓப்பன் ஃபோல்டர் என்ற லிங்கை கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல ஜிப் ஃபைல் டவுன்லோட் ஃபோல்டரில் இருக்குது. இந்த ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணால் தான் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் என்பதை கிளிக் பண்ணுறேன். எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. பேஸ்லிப் என்ற நேமில் தான் இருக்கும். இதுதான் அந்த ஃபைலு. பேஸ்லிப் என்ற நேமில் இந்த ஃபைல் இருக்குது. இதை டபுள் கிளிக் பண்ணுறேன். பாஸ்வேர்டு கேட்குது. யாருக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்களோ அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை, டேட்டு, மந்த்து, இயர் என்பதை கொடுங்க. நடுவில் புள்ளி, ஸ்லாஷ் எதுவும் தேவையில்லை. டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு ஓகே என்பதை கிளிக் பண்ணலாம். இவங்களுடைய பே ஸ்டேட்மெண்ட் வந்துடுச்சு. இந்த நம்பருக்குரிய பேஸ்லிப் இங்கே டிஸ்பிளே ஆகுது. சப்போஸ் நீங்கள் லாகின் ஐடி யூஸ் பண்ணுறீங்கன்னா இங்கே கியூஆர் கோடு இருக்குது. கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணியும் நீங்கள் உங்கள் மொபைல்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்படி டவுன்லோட் பண்ணும்பொழுதும் யூசர் நேம், பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணுற மாதிரி வரும். உங்கள் யூசர் நேம், பாஸ்வேர்டை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு பேஸ்லிப் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். எப்படி டவுன்லோட் ஆகுது என்பதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரையும் இந்த இன்ட்ரோடெக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் இருக்கும், செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் வெளியிடக்கூடிய புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.